வணக்கம், நான் உங்கள் ஃபினிக்ஸ் இந்தியா சதீஷ். செப்டம்பர் 2ஆம் தேதி இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நியூஸோட ரெண்டு முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவோட முக்கியமான இன்ஸ்டிடியூஷனான ஜெஃப்ரிஸ் ஒரு இம்பார்ட்டன்டான நியூஸ் சொல்லியிருக்காங்க. இந்தியா மேல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வரிக்கு மேல வரி விதிச்சிட்டு இருக்காரு இல்லையா? இதனுடைய முக்கியமான தாக்கம் என்னன்னா, நாட்டு பற்றை விட நம்ம எல்லாரும் ஏற்கனவே யூகிச்ச அவரோட ஈகோ தான் முக்கியமான காரணம். ஏற்கனவே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்துச்சு இல்லையா? அந்த நேரத்துல அந்த போரை நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அவர் பலமுறை சொல்லியிருந்தாரு. இந்திய அரசாங்கம் அதை அதிகாரப்பூர்வமா மறுத்திருந்தாங்க. அது அவருக்குள்ளால ஒரு கொழுந்து விட்டு எறிஞ்ச ஒரு நெருப்பு போலதான் இருந்துட்டு இருந்துச்சு, புகஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம மேல காமிச்சிருக்காருங்கிற மாதிரி ஜெஃப்ரிஸ்ங்கிற இன்ஸ்டிடியூஷன் அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சிருக்காங்க. ஒரு நாட்டோட தலைவர் இன்னும் ஒரு நாட்டுக்கு மேல இந்த அளவுக்கு வன்மமா இருந்தாருன்னா அந்த நாட்டு மக்களை அவர் எப்படி பாதுகாக்க முடியும்? நாட்டோட தலைவர் அவர் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே அந்த நாட்டு மக்களுக்கு ஃபேவரா இருக்கணும். ஆனா தனிப்பட்ட பகைமை பாராட்ட இருக்கக்கூடாது. ஜெஃப்ரிஸ் இன்ஸ்டிடியூஷன் எப்படி இதை ஸ்ட்ராங்கா சொல்றாங்கன்னா, ட்ரம்ப் அவருடைய கம்பெனிகள் மூலமா, அவர் ஏற்கனவே அதிபருக்கு முன்னாலே அவர் ஒரு பிசினஸ்மேன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாய விளைபொருட்கள் மூலமாகவும் விவசாய சந்தையும் அவருடைய பிசினஸ்க்கு பயன்படுத்த முடியுமான்னு பாக்குறாரு. ஏற்கனவே பாகிஸ்தான்ல இதை அவர் கட்டவிழ்த்து விட்டுருக்கிறாரு. அதை இந்தியாவிலையும் கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்யறாரு. இது எல்லாத்தையும் விட இந்தியாவில ஒரு நாட்டோட பிரச்சனைனா மூன்றாவது ஒரு நாடு தலையீடு இல்லாம நாம தான் அதை தீர்க்கிறதுக்கு முயற்சி செய்யறோம். இன்னைக்கு வரைக்கும் அதான் நடந்துட்டு இருக்கு. ரீசெண்டா நடந்த பகல்காம் அட்டாக் வரைக்கும். ஆனால் பகல்காம் அட்டாக்ல திரும்ப திரும்ப அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, இந்தியா பாகிஸ்தானோட இந்த பிரச்சனைக்கு நான் தான் முக்கியமான காரணம், அதுவும் குறிப்பா ட்ரேடுங்கிற ஒரு ஆயுதத்தை வச்சுதான் இவங்களை நான் வீழ்த்தினேன்னு சொன்னாரு. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இது எந்த அளவுக்கு இந்திய அரசாங்கத்துடைய இந்திய மக்களோட ஈகோவை டச் பண்ணிக்கணும்னு பார்த்துக்கோங்க. ஆனால் இதுக்கு மாறா அமெரிக்க அதிபர் அவருடைய ஈகோக்கு இணையா அவர் நினைச்ச மாதிரி இந்தியாவில விவசாய பொருட்களை விளை பொருட்களை இங்க விற்கவோ அல்லது விவசாய சந்தையை அவருடைய பிசினஸ்க்கு பயன்படுத்தவோ முடியாதுங்கிறது தெரிஞ்ச பிறகு ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய 25 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளுடைய விளை பொருட்கள் அது மூலமா கிடைக்கக்கூடிய பிசினஸை இழக்க போறோங்கிற ஒரு பிரச்சனை அவருக்கு ஒரு உறுத்தல் இருந்ததா ஜெஃப்ரி சொல்றாங்க, நான் சொல்லல. சோ இது ரொம்பவே முக்கியமான விஷயம். சோ எதுவா இருந்தாலும் இந்திய அரசாங்கம் 25 கோடி விவசாயிகளுடைய நலன் முக்கியம்ங்கிறதுல முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதோட எந்த நாட்டோட அழுத்தமும் இன்னொரு நாட்டு பிரச்சனைகளை இருக்கக்கூடாதுங்கிறதுல இந்திய அரசாங்கம் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. சோ இந்த பிரச்சனைகளால தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியா மேல திரும்பவும் வரி போட்டு இருக்காரு. நிச்சயமா இந்தியா இதை ஸ்ட்ராங்கா எதிர்கொள்ளணும்னு சொல்லி நம்பலாம். சோ இது முக்கியமான விஷயம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட் நேத்துக்கு நல்ல பாசிட்டிவ் இருந்துச்சு, இன்னைக்கும் நல்ல பாசிட்டிவ் இருந்துச்சு. காலையில மார்க்கெட்டை பார்த்த எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்குமே மார்க்கெட் பாசிட்டிவ் சைடு போயிருங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த அளவுக்கு நிப்டியில ஒரு 100 புள்ளிகளுக்கு மேல ஏற்றம் இருந்துச்சு. சென்செக்ஸும் 350 புள்ளிகளுக்கு மேல ஏற்றத்துல இருந்துச்சு. இன்னைக்கு காலையில் இந்த ஹைல பார்க்கும்போது அரௌண்ட் 600 புள்ளிகளுக்கு மேல சென்செக்ஸ் எழுந்திருக்கு, ஹையையும் லோவையும் கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி நிப்டியும் அரௌண்ட் 200 புள்ளிகள் இன்னைக்கு இருந்த ஹைல இருந்து லோவை கம்பேர் பண்ணும்போது 200 புள்ளிகளுக்கு கீழே இறங்கிருக்கு. 24,600 மார்க்குக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கிறது முக்கியமான விஷயம். ரெண்டுமே மார்க்கெட்ல நேற்று இருந்த ஏற்றத்தையும் இன்றைக்கு இருந்த ஏற்றத்தையும் இன்வெஸ்டர்ஸ் ப்ராஃபிட் புக்கிங்காக பயன்படுத்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எதுக்காக நான் இதை சொல்றேன்னா, எஃப்ஐக்கள் நேற்றைக்கும் இந்தியன் மார்க்கெட்ல அரௌண்ட் 1400 கோடி ரூபாய்க்கு மேல வித்து வெளியே எடுத்துட்டு போயிருக்காங்க. இன்னைக்குள்ள டேட்டாஸ் இன்னும் வரல, இருந்தாலும் இது பாசிபிலிட்டிஸ் அதிகம். இன்றைக்கு நம்ம மார்க்கெட்ல ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸ்ல நல்ல ஸ்லிப் இருந்ததையும் நம்ம இங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. குறிப்பா மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஸ்டாக் 2% மேல நெகட்டிவ்ல இருந்தாங்க. டாக்டர் ரெட்டிஸ், ஐசிஐசிஐ பேங்க், கோட்டாக் மஹிந்திரா பேங்க் எல்லாமே இன்னைக்கு நெகட்டிவ் சைட்ல இருந்ததையும் பார்க்க முடிஞ்சிச்சு. பவர் கிரிட், டாடா கன்சூமர், நெஸ்ட்லே உட்பட நிறைய நிறுவனங்கள் பாசிட்டிவ் சைட்ல இருந்தாங்க. இருந்தாலும் இந்த 3 நிறுவனங்களையும் 2% மேல பாசிட்டிவ் க்ளோசிங் இருந்ததையும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ 2:1 இருந்துச்சு. சோ மார்க்கெட்ல கொஞ்சம் பாசிட்டிவ் இன்னும் இருக்கு. மார்க்கெட் இந்த இறக்கத்துல இருந்தாலும் இந்தியன் ரூபி தொடர் வீழ்ச்சி தான். இன்னைக்கு ஸ்லைட் ரெக்கவர் இருந்தாலும் 88 ரூபாய் 14 காசுகள் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. 24 கேரட் தங்கத்தை பொறுத்தவரை 1 கிராம் 10,609 ரூபாய்க்கும், 22 கேரட் நகத்தங்கம் இருக்கு இல்லையா 9,725 ரூபாய்க்கு 1 கிராம் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்தவரை 1 கிலோ நேற்றைய விலையை கம்பேர் பண்ணும்போது 100 ரூபாய் விலை ஏற்றத்துல 1,36,100 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல எஃப்எம்சிஜி செக்டாரும் பவர் செக்டாரும் மார்க்கெட்டுக்கு நல்ல பாசிட்டிவ் கொடுத்திருந்துச்சு. ஆனால் ஆட்டோமொபைல், பார்மா ஸ்டாக்ஸ் நல்ல நெகட்டிவ் சைட்லயும் இருந்துச்சு. சோ இன்னைக்கு மார்க்கெட்டோட முக்கியமான செய்திகள் இவ்வளவுதான். நாம எப்பவும் சொல்ற மாதிரி இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ், நாட் ரெக்கமெண்டேஷன். வெறும் 100 ரூபாய்க்கு கூட ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ETF கோல்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரிப்பட்ட சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும், குறிப்பா யங்ஸ்டர்ஸ்க்கு ரீச் ஆகும் தான் இந்த வீடியோவை நம்ம டே டு டே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ வேல்யூபிள்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you tomorrow on another topic.